Hey everyone, welcome to our channel. நான் Abhi Sekar. So இன்னைக்கு வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்கின் லைட்டனிங்காக வீட்லயே ஒரு ஃபேஸ் பேக் எப்படி பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். சோ இந்த ஃபேஸ் பேக் பாத்தீங்க அப்படினா எஃபெக்டிவா வர்க் ஆகுற ஃபேஸ் பேக். எனக்கு पर्सनலா ரொம்ப பிடிச்ச ஃபேஸ் பேக் அப்படினு சொல்லலாம். நான் வந்து இப்ப கரண்டா இத தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். And ரிசல்ட்ஸ் கூட நல்லாவே இருக்கு அப்படினு சொல்லலாம். இன்னொரு விஷயம் எல்லாம் நோட் பண்ணிருப்பீங்க அப்படினு நினைக்கிறேன். என்னமா போன வீடியோல பார்த்த அதே காஸ்டியூம் அதே கெட்டப் அப்படியே இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். அதே நல்ல எடுத்த வீடியோ தான். சோ அதனால தான் அப்படியே இருக்கேன். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். It's the British summertime and we're feeling in our prime. Got our Copperbergs out, yeah, that's strawberry and lime. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபேஸ் பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து அது எனக்கு கொடுத்த ரிசல்ட்ஸ், அதுக்கப்புறம் அது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்றத பற்றிலாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் அண்ட் மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசணிக்காய். ஸோ பம்கின் இருக்குல்ல, அதுதான். இந்த பம்கினில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. பட் அது வந்து நம்மள நிறைய பேருக்கு தெரியவே செய்யாது. ஸோ ஸ்கின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து டொமேட்டோ தான் அப்ளை பண்ணுவோம் மோஸ்ட்டாக. ஸோ அது வந்து ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணும், லைட்டன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை விட இதில் வந்து அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம ஸ்கின்னுக்கு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிம்பிள்ஸாக இருக்கட்டும், டார்க் ஸ்பாட்ஸாக இருக்கட்டும், இல்லை பிளமிஷஸாக இருக்கட்டும், இல்லை ஆக்னேயாக இருக்கட்டும், பிக்மெண்டேஷன், அன்இவன் ஸ்கின் டோன், அப்படி இல்லைன்னா ஏஜிங், அதுக்கப்புறம் வந்து டார்க் சர்க்கிள்ஸ், நிறையா இந்த மாதிரி ஓகேவா. ஸோ வந்து சன் டேமேஜ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கின் லைட்னிங், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஹெல்ப் பண்ணுற ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்கின். ஸோ இந்த பம்கின் பற்றி தெரியாதனால இதை வந்து மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. நான் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோட ஒரு ஃபேவரட் பேக்காக இருந்துச்சு இது. அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்போவும் யூஸ்வலாக வந்து ஃபேஸ் பேக்லாம் சேஞ்ச் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி நானும் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்படியே வந்து நான் வந்து டைம் ஆக ஆக மறந்தே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து ரீசெண்டாக இந்த பம்கின் சீசன் வந்துச்சுல, ஸோ அந்த டைமில் வீட்டில் நிறைய டைமில் பம்கின் இருந்துச்சு. அப்போ பார்க்குறப்போ வந்துட்டு அகெயின் நம்ம வந்து இதை ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வரை பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பனானா ஃபேஸ் பேக் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அந்த ஃபேஸ் பேக்கும் ரொம்ப பிடிக்கும். பட் அதை விட அதிகமாக இது ரொம்ப பிடிக்கும். அந்த பனானா ஃபேஸ் பேக்கோட லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில், அதுக்கப்புறம் கார்ட்டில், அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோட எண்டில் கூட கொடுக்குறேன். நீங்கள் வேணா வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம இதை பற்றி பார்க்கலாம். ஸோ ப்ரிப்ரேஷனுக்குள்ளே போகலாம். நான் வந்து இதை பற்றி பேசினேன்னா பேசிக்கிட்டே இருப்பேன். பிகாஸ் எனக்கு வந்து இது ரொம்ப 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 பிடிக்கும். ஓகேவா. ஸோ இப்போ வாங்க நம்ம ப்ரிப்ரேஷன் பற்றி பார்த்துட்டு மிச்சத்தெல்லாம் வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த பம்கின்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 2 சின்ன பீஸ் எடுத்துக்கிறேன். என்னோட ஃபேஸ்க்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ நீங்களும் உங்கள் ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக எவ்ரிடே ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பிகாஸ் வந்து எனக்கு அந்த ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுற கான்செப்டே பிடிக்காது. ஏன்னா எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. ஐயோ அதில் இருக்க நியூட்ரியன்ஸ்லாம் போயிருக்கும் இந்நேரம் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். ஸோ அதனால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற பழக்கமே கிடையாது. மோஸ்ட்டாக கிடையாது. எப்போவுமே பண்ண மாட்டேன் அப்படி இல்லை, மோஸ்ட்டாக பண்ண மாட்டேன். ஓகேவா. இந்த ஒரு ஃபேஸ் பேக்கை நான் இது வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ அதனால் ப்ளீஸ் தயவு செஞ்சு யாருமே வந்து இது எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்காதீங்க. சத்தியமாக எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணது கிடையாது. எவ்ரிடே தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஓகேவா. ஸோ இந்த பம்கின் பீசஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயில் பண்ண போகிறோம். ஸோ பாயில் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து மேஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால ஸோ நீங்கள் வந்து பாயில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது கூல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ஃபோக் வச்சு மேஷ் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து மேஷ் பண்ணி அது வந்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து உடனே ஒரு மிக்சியில் போட்டு நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ வந்து ரொம்ப பேஸ்ட்டாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து ஆல்ரெடி நீங்கள் பாயில் பண்ணியிருப்பீங்கல்ல, அதில் வாட்டர் இருக்குல்ல, அந்த வாட்டரை ஆட் பண்ணி லைட்டாக வந்து பிளெண்ட் பண்ணி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பேஸ்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட செகண்ட் இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள், டர்மரிக் பவுடர் இருக்குல்ல, ஸோ அதுதான். அது வந்து கொஞ்சமாக, ரொம்ப கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமே போதும். ஸோ இவ்வளவு தான். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸில் வந்து டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஓவர் நைட் கூட விடலாம். அப்படி இல்லைனா வந்து அது ட்ரை ஆனதுக்கப்புறமே நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்கள் இஷ்டம் தான். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து எவ்ரிடே நைட் தான் யூஸ் பண்ணுவேன். இதுன்னு கிடையாது, எந்த ஒரு ஃபேஸ் பேக்காக இருந்தாலும் நான் வந்து நைட்டு தான் அதை யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால தான் எந்த ஒரு ஃபேஸ் பேக்கையுமே வந்து நான் அப்ளை பண்ணி இது வரைக்கும் வீடியோ போட்டதே கிடையாது. என் ஃபேஸில் அப்ளை பண்ணி இது வரைக்கும் நான் எந்த வீடியோலையுமே வந்து உங்களுக்கு போட்டிருக்கவே மாட்டேன். ரீசன் என்ன அப்படின்னா நான் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு தூங்கிடுவேன். அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ அதனால் லைட்டு அந்த டைமில் அதெல்லாம் உட்காந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்க முடியாது அப்படின்றனால
மோஸ்ட்டாக அப்ளை பண்ணுற வீடியோ போட மாட்டேன். ஸோ இப்போ கூட பாருங்களேன், என்னோட ஷர்ட்டில் ஃபுல்லாக மஞ்சளாக இருக்குது பாருங்கள். நேற்று நைட்டு போட்டுட்டு தூங்கிட்டேன், அந்த மஞ்சள் ஃபுல்லாக அப்படியே ஸ்டெயின் ஆகி இருக்குது. ஸோ யூஸ்வலாகவே இப்படி தான், நான் வந்து நைட்டு தான் அப்ளை பண்ணுவேன். எந்த ஒரு பேக்காக இருந்தாலும் நைட்டு தான் அப்ளை பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஃபேஸ் பேக்காக இருந்தாலுமே வந்து ஈவினிங்க்கு மேலே தான் அப்ளை பண்ணணும், அதாவது சன்செட்க்கு அப்புறம். நான் வந்து இது வந்து ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு எனக்கு, நைட் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிட்டு மார்னிங் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது வந்து ஹேபிட் ஆகிட்டனால அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பட் நீங்கள் வந்து அந்த சன்செட்க்கு அப்புறம் எப்போ வேணாலும் வந்து ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிக்கலாம், ப்ராப்ளமே கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து மார்னிங் அப்ளை பண்ணி காட்டுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஸோ நிறைய பேருக்குள்ளே இந்த ஒரு தாட் இருக்கும், இவங்க வந்து வீடியோவில் அப்ளை பண்ணி காட்டவே மாட்டுறாங்களே, ஸோ இவங்களை நம்பி நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, இவங்க வந்து அப்போ எப்படி ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய தாட் இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு உங்ககிட்டலாம் ஒரு கேள்வி இருக்குது, ஓகேவா? இப்போ என்னென்னா, இப்போ நாங்கள் வந்து ஒரே ஒரு வீடியோவில் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டிட்டோம். அப்படி காட்டிட்டோம் அப்படின்னா நாங்கள் வந்து ரியல் லைஃப்பில் தினமுமே அப்ளை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு அர்த்தமா? இல்லை, எனக்கு வந்து இது ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது, ஓகேவா? ஏன்னா இப்போ ரியல் லைஃப்பில் ஒருத்தர் யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய போகிறதே கிடையாது. அந்த ஒரு வீடியோவில் மட்டும் உங்கள் கண்ணு முன்னாடி அப்ளை பண்ணி காட்டிட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்க வந்து தினமே அவங்க லைஃப்பில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் அர்த்தம் கிடையாது. அப்படி தானே? கரெக்டு தானே நான் சொல்கிறது? ஸோ ஒரு வீடியோவில் இப்போ உங்களுக்கு நாங்கள் அப்ளை பண்ணி காட்டுறோம் அப்படின்னா ஒரு செகண்டில் போய் நாங்கள் அதை வாஷ் பண்ணிடலாம். ஒரு செகண்டில் எந்த ஒரு எஃபெக்ட்டும் எங்கள் ஃபேஸில் அது வரப்போகிறது கிடையாது, எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் ஆக போகிறது கிடையாது. ஸோ வந்து இப்போ நாங்கள் வீடியோவில் அப்ளை பண்ணி காட்டுறோம் அப்படின்றத நம்பி நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, அதுதான் நான் சொல்ல வரேன், ஓகேவா? வீடியோவில் இவங்க காட்டிட்டாங்க, ஸோ இதை வந்து இவங்க ரியல் லைஃப்பில் தினமும் யூஸ் பண்ணுறாங்க, அப்போ நம்மளும் நம்பி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. அந்த மாதிரி வந்து ஒரு தாட் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு யூஸே பண்ணாதீங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி வீடியோவில் காட்டிட்டு ஒரு செகண்டில் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம், உங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது. நாங்கள் ரியல் லைஃப்பில் நிஜமாக யூஸ் பண்ணிருக்கோமா அப்படின்றது உங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் மனசுக்கு தோணுதா இந்த ஒரு விஷயம் நமக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு தோணுதா, இதில் வந்து எந்த ஒரு கெட்ட விஷயமே இல்லை அப்படின்னு தோணுச்சா, அப்போ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்போ கூட எடுத்து இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்டாக எடுத்து மூஞ்சில் போட்டுறக்கூடாது. ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்கள், ஓகேவா? உங்கள் ஸ்கின்னுக்கு அது செட் ஆகுதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ லைட்டாக வந்து ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ எந்த ஒரு ஃபேஸ் பேக்காக இருந்தாலும் இவங்க அப்ளை பண்ணி காட்டுறாங்க அதனால நம்மளும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நம்பி யாரும் அப்ளை பண்ணாதீங்க, அதை தான் நான் சொல்ல வரேன், ஓகே? ஸோ அதனால தான் வந்து நான் இது வரைக்கும் என்னோட ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி காட்டினதே கிடையாது. எனக்கு பெருசாக அந்த ஒரு கான்செப்டோட உடன்பாடு கிடையாது. யாராவது ஒருத்தர் நம்ம வீடியோவில் அப்ளை பண்ணி காட்டினாங்க அப்படின்னா அவங்க ரியல் லைஃப்லேயே அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணிட்டு இருக்கவங்க வீடியோவில் காட்டலைன்னா அவங்க அப்ளை பண்ணலை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. கரெக்டு தானே? ஸோ அதனால தான் இந்த கான்செப்ட் வந்து எனக்கு பிடிக்காதனால தான் இது வரைக்கும் நான் அப்ளை பண்ணி காட்டினது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறேன்ல, எப்போவுமே நான் நைட்டு தான் அப்ளை பண்ணுவேன். ஸோ அதனால தான் மெயின் ரீசன் என்னென்னா, நான் நைட்டு தான் அப்ளை பண்ணுவேன், தூங்குறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுவேன். அந்த டைமில் லைட்டிங்லாம் செட் பண்ணி காட்டிகிட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ அந்த டைமில் லைட்டு போட்டேன் அப்படின்னா செருப்படி விழும் வீட்டில், அதனால வந்து நான் அது பண்ணது கிடையாது. ஸோ அதனால் அந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டோ இல்லை வந்து ஒரு ஃபேஸ் பேக்கோ அதில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் பர்சனலாக வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிவிட்டு நல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இதைத்தான் சொல்ல வந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக்கோட பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்னேயாக இருக்கட்டும், இல்லை டார்க் ஸ்பாட்ஸாக இருக்கட்டும், இல்லை பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும், டிஸ்கலரேஷன்ஸ், அப்புறம் ஸ்கின் லைட்னிங். ஓகே, ஸ்கின் லைட்னிங். ஸோ இதை பற்றி தான் சொல்ல வந்தேன். ஸோ ஸ்கின் லைட்னிங் அப்படின்னு எடுத்தாலே வந்து இதை சுற்றி நிறையா வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் உண்மையாகவே ஸ்கின் லைட்னிங்னா என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ ஸ்கின் லைட்னிங்க்கும் ஸ்கின் ஒயிட்னிங்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்கின் லைட்னிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பர்சனோட ஸ்கின்ல இருக்க டேனை ரிமூவ் பண்ணி அவங்க ஸ்கின்ல இருக்க டிஸ்கலரேஷன், அன்ஈவன் ஸ்கின் டோன், அப்புறம் பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி அவங்களோட ஒரிஜினல் கலருக்கு கொண்டு வரது தான் வந்து ஸ்கின் லைட்னிங். ஸோ புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து பிறந்ததுக்கப்புறம் ஒரு பேபியாக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலரில் இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து அவங்களோட ஒரிஜினல் கலர், ஓகேவா? ஸோ அந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஆக 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 ஸோ இந்த ஸ்கூல் டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் ஏதோ ஒரு ரீசன்னால டேன் ஆயிடுவாங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து சன் எக்ஸ்போஷராக தான் இருக்கும். ஸோ வந்து சின்ன வயசில் ஸ்போர்ட்ஸ்லாம் விளாண்டுருப்போம். ஸோ ஒரே கிரவுண்டில் தான் இருப்போம். ஸ்கூல் டைம்லலாம் வந்து தெரியும், ஒரே கிரவுண்ட்லேயே இருந்து அந்த டேன் நம்ம வந்து அந்த டைம்லலாம் அந்த
ஸ்கின் டேன் பற்றி கவலையே பட மாட்டோம். ஸோ அந்த டைம்லேயே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு நாள் இப்போ நீங்கள் இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் விளையாடுறீங்க, டேன் ஆகிட்டீங்க அப்படின்னா உடனே வீட்டில் போய் டேனை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. நெக்ஸ்ட் டேவும் டேன் ஆவீங்க, அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. பட் வந்து 6 வருஷமாக கிட்டத்தட்ட 6 இயர்ஸாக வந்து நான்லாம் ஸ்போர்ட்ஸில் இருந்தேன். ஸோ ஸ்போர்ட்ஸ்லேயே இருந்து அந்த கிரவுண்ட்லேயே இருந்து டேன் ஆகி நான் அப்போல்லாம் வந்து அந்த கலர் பற்றிலாம் கவலைப்பட்டதே கிடையாது. ஸோ அப்படி இருந்துட்டு இப்போ எனக்கு வந்து டேனை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃபேஸாக இருக்கட்டும், என்னோட நெக்காக இருக்கட்டும், அது வந்து ஒரு கலரில் இருக்கும். ஆனால் என்னோட கை பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து என்னோட ஃபேஸை விட டேன் ஆகி தான் இருக்குது. அந்த டேனை ரிமூவ் பண்ணுறது இன்னுமே எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. என்னதான் வந்து முன்னாடி இருந்த அளவுக்கு நான் ரொம்ப டேன் ஆகி இல்லைனாலும், ஆனால் வந்து டிஃப்ரெண்ட்டாக டேன் ஆகி போய் தான் இருக்கேன். ஃபேஸில் வந்து ஒரு கலரில் இருக்கும், கை ஒரு கலரில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டேன்லாம் இருந்துட்டு தான் இருக்குது. அந்த 6 இயர்ஸோட டேனை வந்து கண்டிப்பாக நம்மளால் ஒரே ஒரு வருஷத்தில் கிளியர் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு இன்னும் வந்து டைம் ஆகும். கரெக்டு தானே? ஸோ அந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்குது. நான் வந்து கம்ப்ளீட்டாக என்னோட ஃபேஸில் இருக்க டேன்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஓகே, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி டேனை ரிமூவ் பண்ணி ஒரு பர்சனோட அன்இவன் ஸ்கின் டோன், இந்த பிக்மெண்டேஷன், இது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி அவங்களோட ஒரிஜினல் கலர், அதாவது அவங்க பேபியாக இருக்கும் போது ஒரு கலரில் இருந்திருப்பாங்களே அந்த கலருக்கு கொண்டு வர ப்ராசஸ் பேர் தான் ஸ்கின் லைட்னிங். ஆனால் ஸ்கின் ஒயிட்னிங் அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ ஸ்கின் ஒயிட்னிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டார்க்காக இருக்க பர்சன், ஒரு டஸ்கியாக இருக்க பர்சன் பிறக்கும் போதே அவங்க அப்படி தான் இருந்தாங்க. பேபியாக இருக்கும் போதே அவங்க வந்து டார்க்காக தான் இருந்தாங்க, டஸ்கியாக தான் இருந்தாங்க. பட் வந்து அவங்க ஃபேர் ஆகணும் அப்படின்னு பண்ணுறாங்கல்ல, அந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து ஸ்கின் ஒயிட்னிங். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நேச்சுரல் ரெமடியால், எந்த ஒரு நேச்சுரல் ரெமடியால், எந்த ஒரு ஹோம் பேஸ்ட் ரெமடியாலையும் வந்து பாசிபிள் கிடையாது. இதுதான் உண்மை. நீங்கள் வந்து சொல்லலாம், நான் வந்து இன்டேக்காக எடுத்துக்குவேன், நான் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுவேன், நான் வந்து வருஷக்கணக்காக பண்ணுவேன். நீங்கள் வருஷக்கணக்காக பண்ணாலும் வந்து இது வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் எந்த ஒரு விஷயத்தாலும் நம்மளோட நேச்சுரல் கலரை சேஞ்ச் பண்ண முடியாது. டேனை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம், அது பிரச்சனையே கிடையாது. அது ஒரு 5 இயர்ஸ் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட டேன் ரிமூவ் ஆகி நீங்கள் வந்து உங்கள் நார்மல் கலருக்கே வந்துடுவீங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரிஜினல் கலரை சேஞ்ச் பண்ண முடியாது. அது எந்த ஒரு நேச்சுரல் ரெமடியாக இருந்தாலும் பண்ண முடியாது. நீங்கள் 10 இயர்ஸ் கூட ட்ரை பண்ணுங்க, மிஞ்சி போனால் ஒரு ஷேட் 2 ஷேட் உங்களால் லைட்டன் பண்ண முடியும். இந்த நிறைய பேர் வந்து வீடியோ போடுவாங்க, நான் வந்து இப்படி இருந்தேன் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பிறக்கும் போது அப்படி இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க வந்து அவங்க டீனேஜில் உள்ள பிக்கை அட்டாச் பண்ணியிருப்பாங்க. டீனேஜில் பாருங்கள், எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் விளாண்டு எல்லாருமே சன் எக்ஸ்போஷர் ஆகி எல்லாருமே டேன் ஆகி போய் தான் இருப்போம். அந்த டேனை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே வந்து ஸ்கின் லைட்னிங். யாருமே வந்து ஸ்கின் ஒயிட்னிங் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. யாரையாவது அவங்க பேபி ஃபோட்டோ காட்ட சொல்லுங்கள், நான் வந்து பிறக்கும் போது இந்த கலரில் இருந்தேன்ப்பா, இப்போ இந்த கலரில் இருக்கேன் அப்படின்னு காட்ட சொல்லுங்கள், கண்டிப்பாக யாருமே காட்டியிருக்க மாட்டாங்க. அதான் வந்து ரீசன். ஓகேவா? ஸோ பிறக்கும் போது நம்ம இருக்க கலரை சேஞ்ச் பண்ணவே முடியாது. நம்ம கலர் வந்து டிட்டர்மைன் ஆயிடுச்சு, இதான் நம்ம கலர் அப்படின்னு சொல்லிட்டு அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் வந்து சர்ஜரிஸ்லாம் இருக்குது, ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதை வந்து டாக்டர்ஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ்னால நம்ம கண்டிப்பாக நம்ம கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஆனால் எந்த ஒரு நேச்சுரல் ரெமடியாலையும் நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஒரிஜினல் கலரை வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண முடியாது. ஸ்கின் ஒயிட்னிங் அப்படின்றது ஹோம் ரெமடிஸால் பாசிபிள் கிடையாது. நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை வந்து ஏதாவது பண்ணலாம். ஓகே, டாக்டர் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண முடியும். டஸ்கியாக இருக்கவங்களோ டார்க்காக இருக்கவங்களோ ஃபேர் ஆக்கலாம், கண்டிப்பாக இருக்குது, பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஆக்சுவலி இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் சொல்லணும். மோஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 2 செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு டார்க்காக இருக்க பொண்ணுகிட்ட போயிட்டு, நீ ஏன் இப்படி டார்க்காகவே இருக்க, எதையாவது போட்டு கலர் ஆகு, எதாவது பண்ணு, நீ கலர் ஆயிரு அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள், நீ ஏன் வந்து வெள்ளை ஆகணும்னு நினைக்கிற, நீ வந்து இப்படி இதான் அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இதெல்லாம் ஏன் அடுத்தவங்க டிசைட் பண்ணுறாங்க அப்படின்றத எனக்கு புரியலை. ஒருத்தவங்க வந்து டார்க்காக இருக்காங்க, டஸ்கியாக இருக்காங்க, ஓகே, அது அவங்களோட பர்சனல் இஷ்டம். அவங்க வந்து வெள்ளையாகிறது இல்லை வந்து அவங்க அப்படியே இருக்கிறது எல்லாமே வந்து அவங்களோட பர்சனல். பிகாஸ் அவங்க லைஃப்பில் அவங்க என்ன கோ த்ரூ பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. நம்மளையுமே எடுத்துக்கோங்களேன், யாராவது வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என் பிரச்சனை எனக்கு தானே தெரியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஒரு டார்க்காக இருக்க பொண்ணே எடுத்துக்கோங்களேன், அவங்கள சுற்றி இருக்க எல்லாருமே நல்லவங்களாக இருக்காங்க, எல்லாருமே வந்து அவங்க கலரை ப்ரைஸ் பண்ணுறாங்க, நீ இப்படி இருக்கிறதாமா அழகு, ரொம்ப அழகாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த பொண்ணுக்கு நம்ம வெள்ளையாகணும் அப்படின்ற ஆசை வராது. கரெக்டு தானே? ஒருவேளை ஒரு டார்க்காக இருக்க பொண்ணை சுற்றி இருக்க எல்லாருமே அவளை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, நீ வந்து நல்லாவே இல்லை, ஏன் இப்படி இருக்க, ஏன் கருப்பாக இருக்க அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அந்த பொண்ணுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெள்ளை ஆகணும், நம்ம டார்க்காக இருக்கோம், நம்ம ஃபேர் ஆகணும் அப்படின்ற ஆசை வரத்தான் செய்யும். ஓகேவா? அது வந்து அவங்கள சுற்றி இருக்கவங்கள பொறுத்து, அவங்க என்ன மாதிரி சிச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான். அதனால அது எல்லாமே அவங்க ஒப்பீனியன். வெள்ளை ஆகணும்னு நினைக்கிறாங்களா அவங்க ஆகட்டும், வெள்ளை ஆக வேண்டாம் அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறாங்களா அவங்க இருக்கட்டும். நம்ம அவங்களுக்காக டிசைட் பண்ண வேண்டாம் அப்படின்றது தான்
என்னோட கருத்து. நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா தயவு செஞ்சு ஐ ஆம் ரியலி சாரி. இது ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் மட்டும் தான். எல்லாருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். ஸோ ஒப்பீனியன் ஒவ்வொரு பர்சனையும் பொறுத்து மாறதான் செய்யும். அந்தந்த ஒப்பீனியனை அவங்க வந்து சொன்னால் ஓகே, அதை வந்து திணிக்கக்கூடாது. இப்போ நான் வந்து சொல்லியிருக்கேன், இதை தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் நான் சொல்லவே வரல. இது என்னோட ஒப்பீனியன், நான் சொல்லியிருக்கேன். இதை கேட்குறவங்க கேட்டுக்கலாம், கேட்காதவங்க கேட்காம இருக்கலாம். அதை தான் அவங்கவுங்க ஒப்பீனியன் சொல்லலாம், ஆனால் திணிக்கக்கூடாது. ஓகேவா? அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை அவங்கவுங்க பண்ணட்டும். That's it. நான் வந்து ரொம்ப வெளியே போயிட்டேன். ஆக்சுவலி இதை பற்றி நான் ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சேன். அதனால தான் இன்றைக்கி நான் வந்து பேசிட்டேன். ஏதாவது தப்பாக பேசியிருந்தா என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ வந்து இது எனக்கு என்ன ரிசல்ட்ஸ் கொடுத்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே நான் சொன்ன மாதிரி இது வந்து ஸ்கின் லைட்னிங் தான் பண்ணும் அப்படின்றத நான் தெளிவாகவே சொல்லியிருந்தேன். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா பிறக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஃபேராக தான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் அந்த ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ்லலாம் விளையாண்டு, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 6 இயர்ஸாக ஸ்போர்ட்ஸ்லாம் விளையாண்டு நல்லா டேன் ஆகி போயிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ தான் வந்து என்னோட டேனை ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் இந்த கலரில் இருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்கில் நான் வந்துட்டு ஃபேராக தான் இருந்தேன். இப்போ வந்து நான் ரொம்ப ஃபேராக இருக்கேன் அப்படிலாம் நான் சொல்லவே முடியாது. பிகாஸ் கொஞ்சமாக டேனை ரிமூவ் பண்ணி இப்போ தான் ஓரளவுக்கு வந்து ஒரு மீடியம் கலருக்கு வந்திருக்கேன். மறுபடியும் அந்தளவுக்கு ஃபேர் ஆகுறதுக்கு கண்டிப்பாக நிறைய வருஷங்கள் ஆகலாம். பிகாஸ் நிறைய வந்து ஒரு 6 வருஷம், நான் 6 வருஷமாக பட்ட டேனை ஒரே வருஷத்தில் ரிமூவ் பண்ணோம் அப்படின்லாம் முடியாதுல்ல. ஸோ அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். பட் வந்து கண்டிப்பாக பாசிபிள் தான். கொஞ்சம் டைம் எடுத்தோம், கொஞ்சம் பேஷியன்ஸ் ரொம்ப முக்கியம் இந்த ப்ராசஸில். ஸோ பேஷியன்ஸாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம டேன்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணிடலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரே ஒரு பேக் மட்டுமே என்னோட ஸ்கின் லைட்னிங்க்கு காரணம். மொத்தமாக என்னோட ஸ்கின் லைட் ஆனதுக்கு காரணமே வந்து இந்த ஒரு பேக் தான் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். அப்படி சொன்னாலும் அது போய் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு பேக் மாற்றிட்டே இருப்பேன். நான் எல்லா பேக்கோட ரெசிபியுமே வந்து கண்டிப்பாக இந்த சேனலில் அப்லோட் பண்ணிட்டு தான் இருப்பேன். நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட ஸ்கின் டைப் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிலி, acne prone, சென்சிட்டிவ் ஸ்கின். மோஸ்ட்டாக சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கனால எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஒத்து போகாது. ஸோ அதனால் வந்து நான் செலக்டிவாக தான் நிறைய விஷயங்கள், இன்க்ரீடியன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே செலக்டிவாக தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஒவ்வொரு வாரமும் 2 வீடியோ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கேயும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அப்புறம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணலாம். நான் பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். பிகாஸ் நாங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். It's the British summertime and we're feeling in our prime. Got our Copperbergs out, yeah, that's strawberry and lime. Sitting in the beer garden, took a day off work, so I do beg your pardon, but it's time to go berserk. We don't get this way.